Hi friends, Assalamu alaikum and welcome to Food Bites Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் ஒரு தடவை நீங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செஞ்சு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். நான் இங்க 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சிக்கன் டிக்கா மசாலா. இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவராவது நல்லா மேரினேட் ஆகட்டும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கேபேஜ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் சாலட் வெள்ளரிக்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 to 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு சர்க்கிள் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 ஸ்லைஸும் நல்லா ஒட்டி இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி விட்டுடலாம். பெரிய சைஸ் எக்காக இருந்துச்சுன்னா 1 போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக் டிப் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பிரெட் சர்க்கிள்ஸை ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் க்ரோட் பண்ணி எடுத்துடலாம். இதை மீடியம் ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி உப்பி வரும். பிரெட் ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பிரெட்டை சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சில்லி சாஸ் இல்லைன்னா கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சிக்கன் ஃபில்லிங்கையும் கூட சேர்த்துடலாம். சூப்பர் டேஸ்டி அண்ட் க்ரீமியான பாக்கெட் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாக்கெட் ஷவர்மா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you so much for watching.